Hi, hello, வணக்கம். I am Dr. Divya here. இன்னைக்கு இந்த வீடியோல fmge NEET and next examக்காக எப்படி prepare பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் தான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். Without further delay, quickly jump into today's video. என்னோட ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னா, நீங்க அடிக்குவேட்டா வந்து ஸ்லீப் கண்டிப்பா வந்து இருக்கணும். உங்களுக்கு அடிக்குவேட் ஸ்லீப் என்னன்னா அட்லீஸ்ட் 5 hours ஆச்சு வந்து நம்ம தூங்கணும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கண்டிப்பா நீங்க 5 hours ஆச்சு நம்ம வந்து கண்டிப்பா தூங்கி ஆகணும். அப்படி தூங்கினா நம்ம படிக்கிறப்போ நம்ம மைண்ட் வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அது வந்து நம்ம மைண்ட் வந்து ஏத்துக்கும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம அடிக்குவேட்டான ஸ்லீப் வந்து கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு டயட் வந்து இருக்கணும். நல்ல டயட்னா என்னன்னா, கண்டிப்பா நீங்க டெய்லி சாப்பிடறதுல ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். தென் நீங்க வந்து வெல் ஹைட்ரேட்டடா வந்து இருக்கணும். வெல் ஹைட்ரேட்டடா என்னன்னா, தண்ணி வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். நம்ம தண்ணி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கிறோடைய ஸ்டடி பிளான்ல நீங்க வாட்டர் கேன் வந்து பக்கத்துலயே வந்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருந்தாதான் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து இருக்கும். நம்ம எனர்ஜியா வந்து நம்ம படிக்கவும் செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, மொபைல் போன் வந்து நீங்க வந்து படிக்கிற இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போகவே கூடாது. கண்டிப்பா வந்து நீங்க வேற எங்கேயாவது வச்சுட்டு தான் வந்து போகணும். அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே வந்து உங்க படிக்கிறப்ப கூட வச்சுக்காதீங்க. வந்து நீங்க படிக்கிற இடத்த வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற இடத்த வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அங்க வந்து யாருமே வந்து பக்கத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப சைலண்டான இடத்த வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து டெய்லி வந்து அதே இடத்துல வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்துக்கு போனாவே ஓகே நம்ம வந்து படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து செட் ஆயிரும். ஸோ வந்து நீங்க கரெக்டான ஒரு ஸ்டடி பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வே ஆஃப் ஸ்டடி. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டடி வே வந்து இருக்கும். ஒரு சில பேர் சத்தமா படிச்சாதான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில பேருக்கு மைண்ட் ரீடிங் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சத்தமா படிச்சதான் பிடிக்கும். ஸோ வந்து நான் எப்பவுமே சத்தமா படிக்க தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப செல்ஃப் ஸ்டடி பண்றதா இல்ல குரூப் ஸ்டடி பண்றதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றதா ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா குரூப் ஸ்டடி பண்றப்போ கண்டிப்பா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி பிளான். எல்லாருக்கும் கண்டிப்பா டவுட் வரும், நம்ம ஆன்லைன் கிளாஸ் ப்ரிஃபர் பண்றதா இல்ல வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணதான்ட்டு. என்னோட சஜஷன் வந்து என்னன்னா, ஆன்லைன் கிளாஸ் தான். ஏன்னா அதாவது டைம் சேவிங். நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளால படிக்க முடியும். ஸோ வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் ஷெட்யூல். டைம் ஷெட்யூல் வந்து உங்களால வந்து எவ்வளவு டைம் படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப 5 hours தான் உங்களால படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த 5 hours படிக்க முடியாத செய்யணும். வேற எதுவுமே வந்து செய்யக்கூடாது. நீங்க எடுக்க போற மார்க் வந்து கண்டிப்பா நீங்க எவ்வளவு நேரம் படிச்சீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க 5 hours படிச்சாலும் அதை வந்து நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அதனால நீங்க வந்து யாரையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம். இவங்க வந்து இவ்வளவு நேரம் படிக்கிறாங்க, 6 hours படிக்கிறாங்க, 12 hours படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு நேரம் படிச்சா அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து அந்த டைம் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லா படிக்க முடியும் அப்படின்றது. சோ வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு நேரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த நேரம் நீங்க படிச்சா போதும். சோ புரிஞ்சுக்கோங்க, உங்க மார்க் வந்து நீங்க எவ்வளவு நேரம் படிக்கின்றதை டிபெண்ட் பண்ணி கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க படிக்கிறப்போ எது இம்பார்ட்டன்டான டாபிக், எது இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் அதை பொறுத்து தான் வந்து நீங்க வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். அந்த டாபிக்ஸ் வந்து ஒரு 5 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த 5 டாபிக்ஸ் அன்னைக்கே வந்து நீங்க கவர் பண்ணிருங்க. போஸ்ட்போன் பண்ணாதீங்க. போஸ்ட்போன் பண்ண அதிகமா தான் ஆயிட்டு போகும் டாபிக்ஸ் எல்லாமே. சோ வந்து நீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நீங்க வந்து கம்மியான டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா வந்து அந்த டாபிக்ஸை அன்னைக்கே வந்து நீங்க கவர் பண்ணுங்க. போஸ்ட்போன் பண்ணாதீங்க. மேக் யுவர் கம்ஃபர்டபிள் டைம் பிளான் அண்ட் டைம் பீரியட். ஓகே, உங்களுக்கு ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் படிக்க முடியுதோ இல்ல எவ்வளவு டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுதோ அதை மட்டும் நீங்க பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டாங்க, நிறைய சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை கம்பேர் பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடிங் டைம். ஒரு சில பேருக்கு நைட்ல வந்து நல்லா படிப்பாங்க, அவங்க வந்து நைட்ல வந்து படிக்கலாம். ஒரு சில பேர் வந்து காலையில தான் வந்து நல்லா படிக்க தோணும். ஸோ வந்து அவங்க காலையில படிக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த டைம் சூஸ் பண்றோமோ அவங்கள பொறுத்துதான் வந்து இருக்கு. என்னோட அட்வைஸ் வந்து என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றப்போ மோஸ்ட் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் தான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போக போக வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆயிரும், நம்ம வந்து நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து படிக்க ஆரம்பிப்போம். ஸோ வந்து டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ. இப்போ வந்து நீங்க வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வீடியோ பாக்குறப்பவே வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து படிக்கிறப்போ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். டெய்லி பிஃபோர் ஸ்லீப் வந்து நீங்க இன்னைக்கு ஃபுல்லா படிச்சதை அட்லீஸ்ட் 30 to 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி அட்லீஸ்ட் 50 MCQs வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க MCQs பிராக்டிஸ் பண்றப்போ கண்டிப்பா வந்து மிஸ்டேக்ஸ் விடுங்க. அந்த மிஸ்டேக் விட்ட MCQs வந்து செப்பரேட்டா ஒரு நோட் போட்டு நீங்க வந்து எழுதி வச்சிட்டீங்கன்னா அதை வந்து அடிக்கடி நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கணும். படிக்கிறப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த சேம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதே மிஸ்டேக் வந்து நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க டெஸ்ட் வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிராண்ட் டெஸ்ட் பண்ணுங்க. கிராண்ட் டெஸ்ட் வந்து வீக்லி 1 வந்து பண்ணுங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இமேஜஸ்க்காக செப்பரேட்டா வந்து நீங்க எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ வந்து 18 ஹவர்ஸ் படிக்கணும், 20 ஹவர்ஸ் படிக்கணும், அப்பதான் நான் பாஸ் ஆகும், அப்பதான் நிறைய மார்க் எடுப்பேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்லயே வந்து நீங்க நல்லா வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். எப்போவுமே வந்து மோட்டிவேட்டடா வந்து இருங்க, டீமோட்டிவேட் ஆகவே ஆகாதீங்க. அண்ட் உங்களை வந்து யார் கூடவே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க படிக்கிறது வந்து உங்களுக்கு தான், நீங்க எடுக்கிற மார்க் தான் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ வந்து நீங்க யார் கூடவும் கம்பேர் பண்ணி ஃபீல் பண்றது வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் வந்து பண்ணுங்க. தேங்க்யூ. அனதர் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.